வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி லீட் கோடில் ஒரு ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹெச் இண்டெக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். Given an array of integers citations where citations I is the number of citations a researcher received for their ith paper and the citations is sorted in ascending order. Return the researcher's H index. According to the definition of H index on Wikipedia, the H index is defined as the maximum value of H such that the given researcher has published at least H papers such that each been cited at least H times. You might write an algorithm that runs in logarithmic time. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிசர்ச்சர் ரிசர்ச் பேப்பரை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ சிட்டேஷன்ஸ் நம்பர் ஆஃப் சிட்டேஷன்ஸ் ரிசீவ்ட். ஸோ அது எவ்வளோ சிட்டேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்குன்றது தான் இந்த அரேயோட வேல்யூ. ஸோ இப்போது இந்த அரேயோட சைஸ் 5னா 5 ரிசர்ச் பேப்பரை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதோட வேல்யூஸ் எத்தனை சிட்டேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காருன்றதை குறிக்குது. ஓகேங்களா? இப்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹெச் இண்டெக்ஸை நமக்கு சொல்லுங்க கேட்குறாங்க. இப்போது இதில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட 5 ரிசர்ச் பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? அந்த 5 ரிசர்ச் பேப்பரில் சம் ரிசர்ச் பேப்பர் அது 0லேருந்து அவங்க கொடுத்துருக்க அந்த லென்த் வரைக்கும் அத்தனை ரிசர்ச் பேப்பரை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க இல்லையா, அத்தனை பேப்பரை இதில் பார்க்கும்போது அந்த வேல்யூக்கு அந்த வேல்யூவோட ஹையராக இருக்கணும் அந்த அரேயோட வேல்யூ. ஓகே, நம்ம டயக்ராமில் பார்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, பழைய ப்ராப்ளம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸ் என்னென்னு பார்க்கலாம். 01356. ஓகே, ஜீரோ 1 3 5 6. ஓகேவா? இதான் கொடுத்துருக்க வேல்யூஸ். இதில் நமக்கு n = 5. ஸோ இவர் 5 பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நீங்கள் ஹெச் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போது இதிலேருந்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, அசைன் பண்ணிக்கலாமே. ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேப்பரோட வேல்யூ மினிமம் 1 இருக்கணும், அந்த பேப்பரோட சிட்டேஷன் வேல்யூ. இப்போ நீங்கள் இந்த 5ல் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 எடுக்கிறேன். நான் ஏதாச்சும் ஒரு பேப்பர் எடுக்கிறேன். இப்போ நான் இந்த 3 எடுத்து வச்சுக்கோங்களேன். நான் எடுத்த பேப்பர் கவுண்ட் 1. ஓகேவா? பேப்பர் கவுண்ட் 1. பேப்பர் கவுண்ட் ஷார்ட்டாக பிசின்னு வச்சுக்கலாம். இதில் வேல்யூ நமக்கு 1. நீங்கள் எடுத்த பேப்பரோட சிட்டேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. அப்போ இது 3 மோர் தென் 1 இருக்கா? ஸோ நீங்கள் கொடுக்குறது ஒரு வேலிடான ஆன்சர். ஆனால் அவங்க கேட்குறது மேக்ஸிமம். ஹெச் இண்டெக்ஸ்னால் மினிமம் அந்த சிட்டேஷன் நீங்கள் கொடுக்குற பேப்பர் கவுண்ட்டை விட அந்த நீங்கள் சூஸ் பண்ண அந்த பேப்பரில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே மோர் தென் த நம்பர் ஆஃப் தி பேப்பர்ஸ் விச் யூ ஹவ் கிவன் ஃபார் தி ஹெச் இண்டெக்ஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேப்பர் எடுக்கிறேன். ரேண்டமாக ஒரு 2 பேப்பர் எடுக்கிறேன். இப்போ நான் 3 6 வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா மோர் தென் 2. நீங்கள் எடுத்த பேப்பர் இந்த இடத்துல பிசி கவுண்ட் 2 இருக்குது. நீங்கள் பிக் பண்ண அந்த பேப்பர்ஸில் உள்ள வேல்யூ மோர் தென் 2, அட்லீஸ்ட் 2, அதாவது மினிமம் 2, மேக்ஸிமம் எவ்வளோ வேணும் இருக்கலாம். ஸோ 2க்கு மேலே தான் இருக்குது. இப்போ நான் 3 பேப்பர் எடுக்கிறேன். நான் ரேண்டமாக இந்த 3 பேப்பர் எடுக்கிறேன்னு
1 3 6 எடுக்கிறேன். இந்த 3 பேப்பர் நான் எடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து இதோட சிட்டேஷன் கவுண்ட் வந்து மினிமமே 3 தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கிற சிட்டேஷன் வேல்யூ 3, நமக்கு மினிமம் 3ன்றதால ஓகே. அப்புறம் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கிற பேப்பரோட சிட்டேஷன் வேல்யூ 6, நமக்கு மினிமம் 3ன்றதால மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ வேணும் இருக்கலாம், 6 இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிற பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே வந்து உங்களுக்கு வேணுன்றது 3 தான். பட் இதில் வந்து 1 இருக்குது. அப்போது இந்த ஆன்சர் வந்து ஒரு வேலிட் கிடையாது. அப்போ நான் வந்து வேறு பேப்பர் சூஸ் பண்ணலாமே. நான் வந்து 1க்கு பதிலாக 5 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மினிமம் 3. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோனா இருக்கலாம். அந்த பேப்பரில் நம்ம சூஸ் பண்ணது வந்து 3ன்றதால மோர் தென் 3 தான் கண்டிப்பாக இருக்கணும். 3 ஆர் மோர் தென் 3. இப்போ நான் ரேண்டமாக வந்து ஒரு இன்னொரு பேப்பர் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த 3 பேப்பரை சூஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு பேப்பர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து 4ஐ விட கம்மியாக இருக்குது. இப்போ ஏதாச்சும் சூஸ் பண்ணேன்னா இந்த பேப்பர் கொண்டு வந்து 4ஆக மாறிடும். நீங்கள் சூஸ் பண்ண பேப்பரில் உள்ள வேல்யூஸ் வந்து மோர் தென் 4 ஆர் ஈக்குவல் டு 4ஆக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 0 பார்த்தீங்கன்னா இது மோர் தென் 4ம் கிடையாது, ஈக்குவல் டு 4ம் கிடையாது. அதே மாதிரி தான் 1க்கும். ஸோ நான் 4ன்றதே சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ணுறதே 3 பேப்பர். இந்த 3 பேப்பர்லேயுமே வந்து அதோட வேல்யூஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண பேப்பருக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதோட அதிகமாக இருக்கலாம். இப்போ நான் 3, 5, 6 சூஸ் பண்ணியிருக்கேன். நான் கவுண்ட் பண்ண பேப்பர் பார்த்தீங்கன்னா கவுண்டில் பிக் பண்ண பேப்பர் பார்த்தீங்கன்னா 3. ஒவ்வொரு பேப்பரோட வேல்யூவுமே ஈக்குவல் டு ஆர் மோர் தென் 3ஆக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேலிடான ஆன்சர். ஓகேங்களா? இதான் வந்து ஹெச்என்எக்ஸ் சொல்கிறாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி சார்ட்டில் தான் இருக்குது. ஸோ சார்ட்டில் தான் என்ன பண்ணலான்னா பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்குமே வந்து பைனரி சர்ச் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கூடவே அவங்க கொஷின்லேயே வந்து லாகரித்மிக் டைமில் தான் நீங்கள் சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லாகின் டைம். ஸோ நம்ம வந்து அப்படி கண்டுபிடிக்க போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்பிள் போய் பார்த்துட்டு வரலாமே. இது பார்த்தீங்கன்னா 1 to 100 இந்த 3 சிட்டேஷன். இவர் வந்து மூணு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. மூணு பேப்பருக்கும் ஒரு சிட்டேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரே ஒரு பேப்பரை பிக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. 100 பிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஓகே, நான் பேப்பர் கவுண்ட் வந்து 1, அதோட அதிகமாக தான் இருக்குது. நான் இன்னும் அதிகமாக பேப்பர் அது பிக் பண்ண முடியுமான்னு நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதான் அவங்க கேட்குற இண்டெக்ஸ். உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பாயிண்ட் பிரேக் ஆகுதோ, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டு பிரேக் ஆகிற இடம் வந்து இதை நீங்கள் இண்டெக்ஸ் போட்டிங்கன்னா 0, 1, 2, 3, 4ன்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்து பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்டு பொசிஷனில் தான் உங்களுக்கு வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வருது. ஸோ அதான் வந்து ஹெச் இண்டெக்ஸ். ஓகேங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வருது அது ஹெச் இண்டெக்ஸ். ஹவு மெனி பேப்பரை வந்து உங்களால் எவ்வளோ பேப்பரை உங்களால் பிக் பண்ண முடியுமோ அதான் ஹெச் இண்டெக்ஸ். அதை தான் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சப்போஸ் நான் இப்போ 2 பேப்பர் பிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து 1ஐயும் 2வையும் பிக் பண்ணேன் அப்படின்னா 2 வந்து ஓகே, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு 2 நான் வந்து 2 பேப்பர் பிக் பண்ணுறேன். இதோட வேல்யூ செகண்ட் பொசிஷனில் இருக்கிற பேப்பரோட வேல்யூ 2, ஓகே, மினிமம் 2ன்றதால ஓகே. நான் ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து 1ன்றதால இது வந்து நாட் ஓகே. ஸோ நான் இப்போ வந்து 2வையும் 10ஐயும் பிக் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் உங்களுக்கு அதிகமான வேல்யூ இருக்கிறதால நீங்கள் வந்து ரைட் டு லெஃப்ட் தான் எப்போயும் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கோட் பக்கம் போயிடலாம். ஸோ இதுவும் பழைய கோட் கைஸ், ரிமூவ் பண்ணிடுறேன். வெக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சைஸ், அதோட சைஸ் வாங்கிடலாம். int n cn வெக்டர் ஆஃப் இன்டீஜர்ஸ், அதோட பேர் வந்து
பேப்பர்னு வச்சுக்கிறேன். பேப்பர்ஸ் ஓகே. லென்த் வந்து என்ன. இப்போது நம்ம அதுக்கு வேல்யூஸ் வாங்கிக்கலாம். equal 0 I less than n plus cn papers of I. ஓகே அதை வேல்யூஸ் வாங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் பைனரி சர்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களை ஆன்சர் வந்து ஒரு வேலை ஒரு நிமிஷம் ஒரு வேலை வந்து எல்லா பேப்பர்ஸுமே நீங்கள் பிக் பண்ண சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் எல்லா அந்த அந்த எல்லா பேப்பர்லேயுமே உங்களுக்கு அதிகமான வேல்யூஸ் இருந்தால் எல்லாமே வந்து உங்களால் பிக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எதுவுமே கூட பிக் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு 0. ஸோ மினிமம் உங்களால் வந்து எதுவுமே பிக் பண்ண முடியாமல் போகலாம். இல்லைனா உங்களால் எல்லாமே பிக் பண்ண முடியும். ஸோ ரைட் வந்து n. அதுக்கப்புறம் மிட். ஓகே ரைட் left plus right minus left by 2. ஓகே இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து மிட் அட்டாக் பண்ணுறீங்க. இந்த பேப்பர்ஸில் இருக்கிற ஒரு நிமிஷம் கைஸ் இப்போ வந்துடுறேன். திரும்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே விட்டுருந்தோம்? பேப்பர்ஸ் பேப்பர்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு n. அங்கே கொடுத்துருக்க மற்ற பேப்பரையுமே நம்ம வந்து ஹெச் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எந்த பேப்பருமே ஹெச் இண்டெக்ஸில் வராமல் கூட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் இருக்கணும். n மைனஸ் மிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த மிட் அட்டாக் பண்ணுறீங்க ஓகேவா. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிட் வந்து 3 தான். ஸோ இது இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கலாம். ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் மிட் பை 2வா. லெஃப்ட் வந்து 0 0 ப்ளஸ் 4 4 0 4 தான். ஸோ பை 2 அப்படின்னா உங்களுக்கு வந்து 2. ஸோ வந்து 3 தான் உங்களுக்கான மிட். ஸோ இது நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எல்லாமே இந்த வேல்யூவோட அதிகமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ரைட் சைட் செக் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் இந்த மிட்டை செக் பண்ணணும். இந்த மிட் வந்து நீங்கள் வந்து எத்தனை பேப்பர் பிக் பண்ண போகிறீங்கன்றதையும் இந்த மிட் வந்து சொல்லிடும். ஏன்னா ஸோ இப்போ வந்து மொத்தமாக 5 இந்த இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ 5 மைனஸ் 2. இப்போ வந்து இது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இத்தனை பேப்பர் பிக் பண்ண போகிறீங்க. இதிலிருந்து இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக இருக்கிற பேப்பரை நீங்கள் வந்து பிக் பண்ண போகிறீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மைனஸ் 3. 5 மைனஸ் 3யா ஓகே இண்டெக்ஸ் 2 தானே. ஓகே 5 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3. 3 பேப்பர் வந்து நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க. அது வந்து கரெக்டாக. ஸோ நீங்கள் எந்த கண்டிஷன் செக் பண்ணுவீங்க? இந்த 3த்தில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நீங்கள் பிக் பண்ண போகிற அந்த பேப்பரோட கவுண்ட் என்ன 3. ஸோ அந்த 3யை விட அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மிட்டை வந்து 3யை விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணாலே போதும். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இந்த அரே சார்ட் இருக்கிறதால அது அதிகமாக தான் இருக்க போகுது. இல்லைன்னா வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மிட்டை வந்து பிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிக் பண்ண போகிற பேப்பரோட கவுண்ட் வந்து 3. ஈச் பேப்பர் ஒவ்வொரு பேப்பர்லேயுமே உங்களுக்கு வேல்யூ வந்து 3 விட அதிகமாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா கரெக்டாக. இது வந்து ஓகே நம்ம இதே ஆன்சரை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஆனால் நம்மளோட வேலை என்னென்னா ஹெச் இண்டெக்ஸ் வந்து அந்த டிப்பிங் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 5 and 6 அதையுமே நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் 3க்கு போகிறீங்க? ஆனால் 3யும் வந்து உங்களோட ஆன்சரில் வர சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் 1 போனீங்கன்னா இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இது வந்து ட்ரூ. இது ஆன்சர் சான்ஸ் இருக்குது. இதுவும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து சான்ஸ் இல்லை. இது வந்து சான்ஸ் இல்லைன்னா இதுக்கு லெஃப்டில் போனால் கூட உங்களால் வந்து
கண்டிப்பாக அந்த கண்டிஷனுக்கு அதாவது கவுண்ட்டை விட அதிகமான வேல்யூ இருக்கிற எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த டிப்பிங் பாயிண்ட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் வந்து ட்ரூவாக இருக்கணும், இந்த பக்கம் ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை பிக் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது ஃபால்ஸ், அதாவது இது வந்து உங்கள் ஆன்சருக்குள்ளே வரலை அப்படின்னா அப்போது நீங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஒருவேளை இதுவே ஆன்சருக்குள்ளே வருது அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து இந்த சர்ச் ஸ்பேஸில் தான் இருக்குது, இதை நீங்கள் விட்டுருவீங்க. ஓகேவா? உங்களுக்கு தேவையான மிட். ஸோ உங்களோட உங்களுக்கு தேவையான அந்த மிட் வந்து இந்த சர்ச் ஸ்பேஸில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணலான்னா அத்தனை பேப்பர்ஸ் நீங்கள் என் மைனஸ் மிட் அதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கோட் போயிடலாம். அந்த பேப்பரோட வேல்யூ வந்து நீங்கள் எடுக்க போகிற பேப்பரோட கவுண்ட்டை விட அதிகமாகவோ இல்லை ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பேப்பரை நீங்கள் செக் பண்ணணும். பேப்பர்ஸ் மிட் -1 greater than equal to n minus mid +1. இங்கே +1 போகிறோன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் மூவ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இங்கே +1 நீங்கள் வந்து லெஃப்ட் மூவ் பண்ணுறதால உங்களோட பேப்பரோட கவுண்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா 1 ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து 3 இருந்துச்சு. தள்ளி வந்ததுக்கப்புறம் இது வந்து 4. பேப்பரோட கவுண்ட் வந்து 4 பிகாஸ் லாஸ்ட்லேருந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேப்பரோட கவுண்ட் வந்து 4 வரும். ஸோ அதனால தான் இங்கே +1. ஸோ +1 பண்ணியாச்சா? மிட் -1னா நீங்கள் வந்து லெஃப்ட்டு போகிறீங்க, பட் பேப்பரோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்குன்னா உங்களோட ரைட்டை வந்து மிட் -1னா நீங்கள் இந்த பக்கம் தள்ளிடுவீங்க. அப்படி இல்லை அது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அதான் டிப்பிங் பாயிண்ட். நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடலாம்னா பிரேக் கொடுத்துடலாம், வெளியே வந்துடலாம். இப்போது இந்த இஃப் எல்ஸில் வந்து ஸோ உங்களுக்கு வந்து இது இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம லெஃப்ட் ஈக்குவல் டு மிட் -1 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ரைட் ஈக்குவல் டு மிட் -1 கொடுத்துருக்கோம். அப்போ லெஃப்ட் ஈக்குவல் டு மிட் +1 அதான் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா வந்து இப்போது இது ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து லெஃப்ட் மூவ் ஆகிறோம். இன்கேஸ் மிட்டு வந்து இதை பாயிண்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் இல்லையா நம்மளோட அசப்ஷன் படி. அப்போது உங்களோட ஆன்சர் வந்து ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரைட் சைடு மூவ் ஆகணும்னா லெஃப்ட் ஈக்குவல் டு மிட் +1. ஓகேங்களா? இது கொடுத்தாச்சு. இது பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல மிட்டில் ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அதான் n மைனஸ் மிட். இதை தான் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், எவ்வளோ பேப்பர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ சி அவுட் n மைனஸ் மிட். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு வந்து எந்த பேப்பருமே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு 0வாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களால் எந்த பேப்பருமே எடுக்க முடியாது, எல்லாமே 0 இருந்துச்சுன்னா. அப்போ வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு இன்கேஸ் உங்களோட மிட் இங்கே பாயிண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ உங்களோட கவுண்ட் என்னவாக இருக்கும்? 5 பேப்பர்ஸ் எடுக்க முடியாது. அப்போ உங்களோட ஆன்சர் வந்து ரைட் சைடில் இருக்குது. இதுவும் 0வாக இருக்குன்னா 4 பேப்பர்ஸ், இதோட வேல்யூவே 0. அப்போ எப்படி 4 இருக்க முடியும் மினிமம்? அப்போ இந்த பக்கம் வரும், இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. அப்படியே தள்ளி தள்ளி வந்து லெஃப்ட்டு வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ தாண்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா லூப் வந்து வைல் லூப் வந்து பிரேக் ஆகிரும். ஸோ அப்போது லெஃப்ட்டு வந்து ரைட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா எதையுமே சூஸ் பண்ணல அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து கார்னர் கேசஸ் நம்ம பார்த்தாச்சு. எதையுமே சூஸ் பண்ணலன்னா 0 கொடுத்துரு அப்படின்ற கார்னர் கேஸ், அது ஒன்று. இன்கேஸ் உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் எப்படின்னு பாருங்களேன். 5 இருக்குது, இதோட எல்லா வேல்யூமே நீங்கள் 6ன்னு போடுங்களேன். அப்போது இன்கேஸ் உங்களோட மிட் இங்கே பாயிண்ட் இருந்துச்சுன்னா சரி நம்ம லெஃப்ட் சைட் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும். ஓகே, இதுவும் ட்ரூவாக இருக்கும். ஸோ ட்ரூன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது
இங்கேயுமே வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வரைஞ்சி காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து 6 6 6 4 ஃபிஃப்த் டைம் 6 இருக்கு. ஸோ இப்படி வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மிட் இங்கே பாயிண்ட் ஆகும். ஸோ வந்து 3. ஸோ இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போனா நீங்கள் வந்து உங்களோட சர்ச் ஸ்பேஸ் வந்து இங்கே வந்துடும். இதில் மிட்டு வந்து இன்கேஸ் இதுவாக இப்போதைக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் ஸ்பேஸ் அதாவது கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4. நீங்கள் வந்து 4 பேப்பர் எடுக்கிறீங்க, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 4 தான். அப்போனா நீங்கள் லெஃப்ட் சைட் செக் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ இங்கே வரும்போது கவுண்ட் வந்து கிரேட்டர் தானே இருக்குது. அப்போ நீங்கள் முன்னாடி போனால் பார்க்கும்போது மிட் மைனஸ் 1 வந்து 0. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸெப்ஷன் வருமே. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இது செக் பண்ண முன்னாடி மிட் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுக்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்படி வரும்போது இப்படி போகலான்னு சொல்லி நினைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து எல்ஸ் கண்டிஷனில் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களோட மிட் ஆக்சுவலி வந்து இது என்ன இண்டெக்ஸ்னால் 0ல் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ரைட்டு வந்து n-1 தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக மிட்டை பிரிண்ட் பண்ணல, n-1 தான் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ரேஞ்சை மட்டும் நீங்கள் வந்து மிடில் கொடுத்தா போதும். ஸோ n-1 நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 0 1 2 3 4 இது வரைக்கும் வரும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 0 வந்துடும். 0 வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எதை பிரிண்ட் பண்ண போகிறீங்க? n- mid. ஸோ n-0ன்றது என்னது? n தான். ஸோ உங்களால் இந்த 5 பேப்பரையுமே ஹெச் இண்டெக்ஸாக கொடுக்க முடியும். ஸோ வந்து n-0 n 5 கொடுத்துருவீங்க. இது வந்து நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் கேஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் அதாவது n = அவங்க கொடுத்துருக்க எல்லா பேப்பர்ஸுமே வந்து உங்களோட ஹெச் இண்டெக்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா எல்லா பேப்பர்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. அப்போ எதுவுமே பண்ணலன்னா நீங்கள் 0 பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு கண்டிஷன் எழுதணும். இந்த மாதிரி 0 0ன்னு இருக்கும்போது 0 0 3 4 5 5 பேப்பரும் உங்களுக்கு வந்து 0வாக இருக்குது அப்படின்னா இது வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிட்டே வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே வரும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து லூப் பிரேக் ஆகிரும். ஆனால் உங்களுக்கு மிட்டோட வேறு என்னவாக இருக்கும்னா லாஸ்ட் இண்டெக்ஸான 4ஆக இருக்கும். அப்போது n- mid மிட்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் 4ன்றதுனால 5 - 4 வந்து உங்களுக்கு வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலி உங்களுக்கு எந்த பேப்பருமே இல்லை, அப்போ நீங்கள் 0 தான் பிரிண்ட் பண்ணணும். அப்போது இந்த பக்கம் உங்களுக்கு வந்து லூப் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 0 பிரிண்ட் பண்ணணும். நடுவில் பிரேக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஆனால் கார்னர் கேசஸில் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வேறு ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த அரேவோட ரைட் சைடு லூப் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 0 பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அது ஒரு கண்டிஷனாக வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் பிரேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடுக்கு ஆல்ரெடி கண்டிஷன் போட்டீங்க, அதனால் நீங்கள் இதை கண்டுபிடிச்ச அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இதுலேயுமே வந்து ஒரே கண்டிஷன் தான் வரும். இது மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் இங்கே இருக்கும், ரைட் இங்கே இருக்கும். ஓகேவா? லெஃப்ட் இங்கே இருக்கும், ரைட் இங்கே இருக்கும். ஸோ ரைட்டை விட லெஃப்ட்டு பெருசாக இருக்கும். ஓகே, ரைட்டை விட லெஃப்ட்டு பெருசாக இருக்கும் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா. இந்த பக்கம் போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ரைட் இங்கே தான் இருக்கும், லெஃப்ட் இங்கே போயிடும். அப்போது ரைட்டு வந்து லெஃப்ட்டை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் 0 பிரிண்ட் பண்ணணும். என்ன ப்ரோ அப்போ இந்த பக்கம் வந்து ரைட்டு வந்து லெஃப்ட்டை கம்மியாக இருந்தாலும் நீங்கள் 0 பிரிண்ட் சொல்கிறீங்கல்ல. ஆனால் உங்களுக்கு வந்து இது வரைக்குமே போகாது. நம்ம எழுதியிருக்கிற கண்டிஷன் படி நீங்கள் 0க்கு வந்து ஒன்ஸ் உங்களுக்கு பிட் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபர்தர் ப்ரொசீட் ஆகலை. இது வந்து உங்களுக்கு லூப் மூலயமா இந்த பக்கம் உங்களுக்கு பிரேக் ஆகாது. நீங்கள் எழுதியிருக்கிற அந்த எல்ஸ் கண்டிஷன் மூலயமா தான் உங்களுக்கு பிரேக் ஆகும். ஸோ நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இது வந்து லூப் பிரேக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டிஷன் எழுதினா போதும், இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கண்டிஷன் எழுதிடலாமா?
ஓகே, நம்ம இது கண்டிஷன் எழுதிட்டோம். லெஃப்ட் சைட் பிரேக் ஆகுறதுக்கு இதான் கண்டிஷன். லூப் முடிஞ்சது, அது வெளியே வரல. நீங்கள் போடுற கண்டிஷனில் வெளியே வருது. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து லூப் பிரேக் ஆனால் ப்ராப்ளம் இல்லை. ரைட் சைடு லூப் பிரேக் ஆனால் மட்டும் நீங்கள் 0 பிரிண்ட் பண்ணணும். எப்போ பிரேக் ஆகும்? லெஃப்ட் வந்து கிரேட்டர் தென் ரைட். லெஃப்ட்டை விட ரைட் பெருசு, ரைட் சின்னதாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 0 பிரிண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வழக்கமாக ஒரு ஆன்சர் பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லூப் வந்து நீங்கள் எழுதி வச்சுருக்க கண்டிஷனில் பிரேக் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல லெஃப்ட்டு ரைட்டு மிட் மூணுமே சேமாக தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது ஃபால்ஸ்ன்றதால உங்களுக்கு n மைனஸ் மிட் பிரிண்ட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதை நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு. ஹெச் இண்டெக்ஸ் சைன் பண்ண போலையே, சைன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. நம்ம அது வரைக்கும் இது பார்க்கலாம். 01356 கொடுத்து பார்ப்போம் 3 வருது. மற்ற அரே சைஸ் 5 01356 ஆன்சர் எனக்கு 3 வரணும். 3 வந்துருச்சு. அது மாதிரி 1 to 100 ஆன்சர் வந்து எனக்கு 2 வரணும். 1 2 100 2 வந்துருச்சு. ஓகே, நமக்கு இதில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம போட்ட அந்த ஹெச்கேஸ் பார்த்துடலாம். மூணுமே என்னால் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் வந்து எனக்கு 3 வரணும். ஓகே, 3 வருது. மூணுமே என்னால் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஆன்சர் எனக்கு 0 வரணும். செலக்ட் பண்ண முடியாது என்னால், 0. ஓகே, இது வேலை செய்யுது. நம்ம இதில் கூட பார்த்துடலாம். ஓகே, ஓகே. அவங்கள நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த பேப்பர் சாரே. நம்ம இந்த பைனரி சர்ச் மட்டும் போட்டால் போதும். ஓகே, stations dot size. ஓகே, பைனரி சர்ச்சுக்கு லூப் போட்டாச்சு. மீட்டு வந்து லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2 பேப்பர்ஸ்னால் என்ன? ஓகே, பேப்பர்ஸ் வந்து நம்ம சிட்டேஷன்ஸை மாற்றிடணும். இங்கே கண்ட்ரோல் ஹெச்னு ஆப்ஷன் இருக்கு போல். ஃபைண்ட் அண்ட் replace with citations, find papers, replace all. ஓகே, லெஃப்ட் மிட் ரைட்டு சிட்டேஷன்ஸு எல்லாமே தெரியும் உங்கள் இடத்துல. இந்த ஓகே, இந்த ஓகே. ஓகே, சி அவுட் வந்து நம்ம ரிட்டர்னாக மாற்றணும். ஓகே, ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். ரன் பண்ணி பார்ப்போம்.
இப்போ சப்மிட் பண்ணிடலாம். அக்செப்ட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து நான் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கள் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.